என்னங்கடா கில்லுக்கு இப்படி சைன் சக்கு சைன் சக்குன்னு அடிக்கிறீங்க? அபிஷேக் சர்மா பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காப்ல, ஏன்னா நம்பங்க கையும் சுப்மான் கில்லும் வேர்ல்ட் கப் உங்களுக்காக வின் பண்ணி தருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி கில் அந்த வார்த்தை தாண்டா வெறியாகுது. என்ன கண்டிஷன் என்ன ஆப்பனன்ட்னாலும் அவரால் தராம பண்ண முடியுமா? அவருக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்க வயசு கேப்டன் மேல. அதே நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நாள் நமக்கும் வருமா? அப்படியே பாசத்தை பொழிகிறாப்புல. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு காரன். இவனுங்க T20க்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டுன்னு வந்து அவன் மேல நமக்கு நம்பிக்கை வச்சு அப்புறம்ன்றானுங்க. அப்படியே நம்ம நம்பிக்கை வச்சு தேவிடு காத்துனே இருந்தா T20 வேர்ல்ட் கப்ல தான் இவங்க அடிப்பாங்க. ஏன்டா மயிருங்களா, அவன் ஊருக்காரனுக்கு சப்போர்ட் பண்றான்ல. எப்படி பார்த்தாலும் நம்ம பையன்டா சஞ்சுக்கு ஏன்டா நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஏன் அவனுக்கு கொடுக்குற அதே சான்ஸ் சஞ்சு கொடுத்தா என்ன ஆப்பனன்ட் என்ன கண்டிஷன்னால அவரால் ஆட முடியாதா? டேய், அவனோட 100 மடங்கு பெட்டர் பிளேயர் T20ல. அப்புறம் SSV ஜெய்ஸ்வால் என்ன மாதிரி ஆட்டக்காரன். இஷான் கிஷன் ஒரு தங்க இருந்துச்சு, அவனையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏன்டா இவனை உடவா கேவலம் ஆடிட போறாரு KL ராகுல் T20ல? அது என்னடா இவன் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? கேட்டா இவரு கிளாஸியா ஆடுவாரா? கேம் அவேர்னஸ் இருக்குதா? கிளாசிக் KL ராகுலோட இவன் T20ல அவன் சரியா ஆடல, ஏன்டா வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கிளாஸி ஆடுவான்றீங்க. ஏன் அவரு டேரா வேர்ல்ட் கப்ல தான் அடிப்பாரு. ஐயா எங்கெல்லாம் நொட்ட மாட்டாரா? இன்னும் 2 மேட்ச் இருக்குது. எப்படியும் ஒரு மேட்ச்ல ஒரு 50 போட்டான்னு வைங்க, ஒரு 30 பாலுக்கு. பேக் டு ஃபார்ம். இதுக்குதான் சுப்மான் கில் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொன்னோம். காப்பாத்திட்டாருன்னு நொட்டுவானுங்க. எப்படா இவனுங்கெல்லாம் மூட்டு குத்துன்னு சுத்தினு இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதையும் தட்டிட்டு போங்கடா.